பண்ணுறவ. நான் இன்றைக்கு இந்த கேனிக்குள்ளே தான் இந்த கேன் இருக்குது. இப்படி இருக்குன்னு சொல்லி இதை இப்போ நல்லா ஸ்பைசஸோட வதங்க போட்டு ஒரு 2 விசில் வச்சு எடுக்க போகிறேன். ஹாய், நான் இன்றைக்கு நல்ல ஒரு சூப்பரான இந்த பிளாக்கா வச்சு ஒரு கறி செய்ய போகிறேன். ஜங் க்ரீன் ஜாக் ஃப்ரூட். இது நாங்கள் ஊரில் மரத்தில் இருந்து பிடுங்கி உடனே ஃப்ரெஷ்ஷாக செய்ய நல்லா இருக்கும். மோஸ்ட்லி அங்கே கோயிலில் சமைக்க தான் இந்த பிலாக்கா ஜூஸ் பண்ணுறவ. நான் இன்றைக்கு இந்த கேனில் தான் வாங்கி இருக்கிறேன். இந்த கேனில் வாங்கி தான் குக் பண்ண போகிறேன். பாருங்க, இது 253 கிராம்ஸ் இருக்குது இந்த கேனில். இதுக்கு தண்ணிக்குள்ளே தான் இருக்கும். பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி. ஆனால் நல்லா பீஸாகவே இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் நான் முதல் குக் பண்ணிக்கல நார்மல் போட்டில் நல்ல வடிவம் அவிஞ்சு பிரண்டு வரையில். இன்றைக்கு ப்ரெஷர் குக்கரில் தான் நான் செய்ய போகிறேன். பண்ணி எடுத்து ஒருக்கா வாஷ் பண்ணணும், இல்லையண்டா ஒரு ஸ்மெல் வரும் அதில். பாருங்க, ஆனால் நல்லா க்ளீனாக தான் இருக்கும். ஒருக்கா அப்படி வாஷ் பண்ணி எடுத்தால் கொஞ்சம் அதில் உள்ள அந்த வாட்டர் ஸ்மெல் போயிடும். இது க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். பெரிய பீஸாகவே இருக்குது. நான் இப்போ இதை நார்மலாக நாங்கள் எப்படி உருளைக்கிழங்கு பிரட்டல் கறி வைப்போமோ அப்படி தான் செய்யணும். நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ப்ரெஷர் குக்கர் ஒன்று எடுத்து ஹீட் ஆக்கியிருக்கிறேன். அதுக்கு தேவையான ஒரு 2 ஸ்பூன் ஆயில். இப்போ இந்த எண்ணெய் சூடாயிட்டுது. நான் ஒரு கொஞ்சம் கறி தானே, எனக்கு தனியாக இது நான் சாப்பிடுவேன், வேறு யாருமே சாப்பிட மாட்டேன்னா. அதுபடியாக இங்கே பாருங்க, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு சின்ன கருவா, மற்றது ரம்பையில் ட்ரை ரம்பையில் போடுறேன். அதோட பொரியட்டுக்கும் ஒரு 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன். இது நல்லாவே பொரியட்டுக்கும். வெந்தயமும் போடுறேன். இப்போ இதுக்குள்ள 2 கட்டி பெருங்காயம் நல்லாவே பொரிஞ்சிட்டுது. இதுக்குள்ள நான் கட் பண்ணி வச்ச வெங்காயம் எடுத்து போடுறேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சேன்னா அதை போடுறேன். உங்களுக்கு எவ்வளவு நீங்கள் கறி செய்கிறீங்களோ அவ்வளோ கொஞ்சம் போடுறேன். வெங்காயம் பொரிஞ்சு கொண்டு இருக்க கொஞ்சம் உள்ளி, ஒரு 6-7 உள்ளி எடுத்து கொஞ்சமாக இடித்த நான் அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்குது. அதையும் இதோட பொரிய போடுறேன். நல்லா பொரியத்துக்கும் உங்களுக்கு காணும். இப்போ இந்த வெங்காயம் ஒரு 3/4 வதங்கிட்டுது. போட்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருந்தேன். நான் அதையும் அதுக்குள்ள போடுறேன். உப்பு போடுறேன் 1/2 ஸ்பூன். சேர்ந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். வதங்கிட்டுது பாருங்க. நல்லா நான் 1 ஸ்பூன் போடுறேன் மிளகாத்தூள், ஸ்பூன் மல்லித்தூள். எல்லாமே நல்லா வதங்கிட்டுது. இதுக்குள்ள நான் இப்போ இந்த கட் பண்ணி வச்சிருக்கிற பிலாக்கை அதை போடுறேன். க்ரீன் ஜாக் ஃப்ரூட் அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இதை இப்போ நல்லா ஸ்பைசஸோட வதங்க விட்டுருக்கேன். ஒரு 2 மினிட்ஸ் இப்படியே மூடி வதங்க விட்டுட்டு இப்போ இந்த இதுக்கு தேவையான தண்ணி விடுவோம். இப்போ இது நல்லாவே பாருங்க வதங்கிட்டுது ஸ்பைசஸோடு சேர்த்து. எனக்கு நல்ல திக்கான ட்ரை கறி தான் வேணும். இதுக்கு நிறைய தண்ணி விடக்கூடாது. ஏன்னு சொன்னால் இந்த ப்ரெஷர் குக்கர் டக்குன்னு குக் ஆகிடும். நிறைய தண்ணி விட்டால் இப்போ இந்த தண்ணி கறி ஆகிடும். நான் இங்கே இதனால் ஒரு அரைவாசிக்கு கொஞ்சம் கூட தான் தண்ணி விடுறேன். இவ்வளோ தண்ணி தான் தனியாக விட போகிறேன். விட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணி கொதிக்கட்டுக்கும். இந்த கிரேவி நல்லாவே கொதிச்சிட்டுது. நான் இதுக்கு கொஞ்சமாக கரம் மசாலா போட போகிறேன். கரம் மசாலா பவுடர், முதல் கரம் மசாலா ஸ்பைசஸ் போட்டேன்னா இப்போ கொஞ்சம் கரம் மசாலா பவுடர் போடுறேன். அது போட்டால் கொஞ்சம் கறியும் டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா திக்காக வரும். அதோட கொஞ்சமாக கோகோனட் மில்க், ஒரு சின்ன ஸ்பூனால் 1 ஸ்பூன் அளவு கோகோனட் மில்க். உப்பும் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் நான் காணும். நான் இதை இப்போ ப்ரெஷர் போட்டு ஒரு 2 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுக்க போகிறேன். அது ரெடி ஆனோன்னு உங்களுக்கு காட்டுறேன். ப்ரெஷர் எல்லாம் போயிட்டுது. பாப்பா இப்படி வந்துருக்கேன்னு சொல்லி இப்போ பாருங்க, அப்படியே கட் பண்ணப்படுது. நல்லாவே இங்கே குக் ஆகி வந்துட்டுது. சூப்பர் ஜாக் ஃப்ரூட் கறி ரெடியாக இருக்குது. லைக் சிக்கன் கறி மாதிரியே இருக்குது. இதுக்கு நாங்கள் எப்பயுமே
எப்பயுமே நாங்கள் ஒரு பிரட்டல் கறி வச்சா லெமனோ லைம் விடணும். நான் இன்றைக்கு லெமன் விடுறேன். பாருங்க, சூப்பராக ரெடியாக இருக்குது. சூப்பராக பலாக்காய் ஜாக் ஃப்ரூட் கறி, ஜாக் ஃப்ரூட் கறி ரெடியாக இருக்குது. லைக் சிக்கன் கறி மாதிரியே இருக்குது. டேஸ்ட் கூட நல்லா சூப்பராக இருக்கும். நீங்கள் இது ரைஸோடையும் சாப்பிடலாம், ரொட்டி புட்டு எதோடையும் சாப்பிடலாம். இது நல்ல டேஸ்டியாக இருக்கும். நாங்கள் ஆனால் ஊரில் ஃப்ரெஷ்ஷாக மரத்திலிருந்து பிடுங்கி சமைக்கிற மாதிரி வராது. பட் ஸ்டில் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கோ. நீங்கள் நார்மல் பொருட்டில் சமைச்சா சில நேரம் இது அவியறது இல்லை. நான் 2-3 தடவை ட்ரை பண்ணி பார்த்தேன்னா ப்ரெஷர் குக்கரில் போட்டால் நல்லா சாஃப்டாக ஒரு 2 விசிலில் நல்ல சூப்பராக ரெடி ஆகிடும். நீங்களும் உங்களோட வீட்டில் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கோ. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ ப்ளீஸ் இந்த வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.